சீனாவில் இந்த கொரோனா வந்ததுலேருந்து சீனாவில் என்ன வைரஸ் வந்தாலும் இப்போ அதை நியூஸ் போடுறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய அடுத்த வைரஸ் தான் ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது பயங்கரமாக ஆபத்தா அப்படின்லாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. அது என்ன உண்மை அப்படிங்கிறது பார்த்துருவாங்க. கொரோனா வைரஸ் மாதிரி இந்த COVID-19 மாதிரி இது புது வைரஸ் கிடையாது. நார்மலாக நமக்கு சளி காய்ச்சல் வைரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அடினோ வைரஸ், அப்புறம் ரைனோ வைரஸ், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அதுதான் ஃப்ளூ. அதை முன்னாடி பன்றி காய்ச்சல்னு வச்சுருந்தாங்க, இப்போ அது சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மெட்டானியூமோ வைரஸும் அதே மாதிரி தாங்க. இது சளி காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் தான். இது பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைகளையும் வயதானவர்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவங்களையும் கொஞ்சம் அதிகம் பாதிக்கும். பெரியவங்களுக்கும் வரும், குழந்தைங்களுக்கு அது ஒரு படி மேலே போய் வீசிங்கு, மூச்சு திணறல் அந்த மாதிரி வரும். அப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் ஆக்சிஜன் தேவைப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சாதா சளி இன்ஃபெக்ஷனாக வந்துட்டு ஒரு பாக்டீரியா நிமோனியா ஏற்படுத்துறதுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம உடம்புல நுரையீரலில் ஏற்படுத்திடுதுங்க இந்த வைரஸ். இதுக்கு தனி